Hello viewers, welcome to Tamil Thiviran channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா நெய் செய்யறதுன்றத பார்க்கலாம். நாம டெய்லி வாங்குற பசும்பாலை நல்லா காய வச்சோம்னா அது மேலே நல்லா ஆடை வந்து நிற்கும். அந்த ஆடையை இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் காய்ச்சறப்போ இந்த பவுலை ஒரு 2 hour எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த சேர்த்து வச்சுருக்க ஆடையை எடுத்து அதில் போட்டு அது கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை அதில் ஊற்றி வெண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கலாம். ஐஸ் வாட்டரில் போட்டால் தான் வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வருதுன்னு. இதை நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே வெண்ணெயை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க அந்த பால் ஸ்மெல்லாம் போகும். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த வெண்ணெயை ஒரு கடாயில் வச்சு இப்போ நம்ம நெய் காய்ச்சலாம். நெய் காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய வைக்கலாம். விடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த நுரையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த ஒயிட்டாக வரதெல்லாம் ஸ்டாப் ஆனதும் நம்ம இதில் முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டு முறிச்சிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா. பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய வச்ச நெய்யை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குது. சூப்பரான நெய் கிடச்சிருக்குங்க. நமக்கு வீட்டிலே ஈஸியாக இனிமேல் செஞ்சுக்கலாம். நம்ம நெய் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இனிமேல் கடையில் நெய் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் திவிரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.